கல்லான இருதயம் அப்படிங்கிறத விட இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்லை விட அதிகமான கடினம் உள்ளதான ஒரு பொருள் தான் வைரம். நம்மளோட இருதயத்தை கல்லு மாதிரி மட்டும் இல்ல, கல்லை கூட உடைக்கலாம். ஆனா வைரம்ங்கிறது கல்லை காட்டிலும் கடினமான ஒரு பொருள். அப்ப தன்னோட இருதயத்தை எப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்னா, வைரமாய் அவர்களே மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று நம்ம யாத்திராகமத்துல வாசிக்கிறோம். தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தை தாங்களே வைரமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இருதயத்தை தாங்களே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கடினப்படுத்தி இருக்கிறாங்க. கடினப்படுத்தினதுனால அவங்களால வேதத்துக்கும் செவி கொடுக்க முடியல. பரிசுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கும் அவங்களால செவி கொடுக்க முடியல. இப்ப கேட்கவே இல்லை. அவங்க வேதத்தை கேட்கவும் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் விருப்பம் இல்லை. தேவனுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவோ அல்லது கேட்கவோ அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? வேதத்தில் உள்ள வார்த்தைகளை, வேதத்தை நாம் கேட்காதபடிக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறோம்? வேதத்தை, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கக்கூடிய நிலவரத்துல காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயம் அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நிலவரத்தில் இருக்கிறதா? அல்லது தேவனுடைய ஊழியர்கள் பேசும்பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வரும்பொழுது அதற்கு நாம ஒப்புக் கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? அல்லது இருதயத்திலிருந்து நம்ம இருதயத்தை கடினமாக்கி இருதயத்தை நாம் கடினமாக்கி தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு அதற்கு நாமே காரணமா காணப்படுகிறோமா என்றதை நம்ம சிந்திக்க வேண்டும். வசனம் என்ன சொல்லுகிறது? இப்படி நாம் காணப்படும் பொழுது தேவனுடைய மகா கடுங்கோபம் அவர்கள் மேல் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கோபம் நமக்கு வேண்டாம். தேவனுக்கு அப்படிப்பட்ட கோபத்தை உண்டாக்குறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. அப்படியாக கர்த்ததாமே இந்த வேதத்துக்கும் அவருடைய வசனங்களுக்கும் நம்ம கேட்கும்படியாக நம்முடைய இருதயத்தை ஒரு சதையான இருதயம் உள்ளவர்களாக நாம் ஒப்பு கொடுக்க கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக.